சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை துவங்க இருக்கக்கூடிய சூழலில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. இது பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன? திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில திமுகவின் எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துல தொடங்கியிருக்கு. நாளைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. ஆளுநர் உரையோடு இந்த கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில பிரதான எதிர்கட்சியான திமுக சட்டப்பேரவையில திமுக எம்எல்ஏக்கள் எவ்வாறு செயல்படணும் அப்படிங்கிற ஆலோசனையை கொடுக்கறதுக்காக தான் இந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் இப்ப அண்ணா அறிவாலயத்துல தொடங்கி இருக்கிறது. இந்த ஒரு மாதத்துல என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, அந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி நம்ம அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போலாம், திமுக எம்எல்ஏக்கள் என்னென்ன கேள்விகளை சட்டப்பேரவையில எழுப்பணும் அப்படின்னு விரிவா பல்வேறு ஆலோசனைகள், அறிவுறுத்தல்களை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திமுக எம்எல்ஏக்களுக்கு கொடுக்க இருக்கிறார். 54 திமுக எம்எல்ஏக்கள், மாநில நிர்வாகிகள் இன்றைய எம்எல்ஏக்கள் கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறாங்க. குறிப்பா இந்த மின்வெட்டு விவகாரம், சட்டம் ஒழுங்கு போன்றவற்றை எல்லாம் சட்டப்பேரவையில கேள்வியாக எழுப்புவதற்கு திமுக திட்டமிட்டிருக்கிறாங்க. அதற்கான ஒரு ஆலோசனை, அறிவுறுத்தல்களை தான் இன்றைக்கு திமுக எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கப்பட்டு வருது. திமுகவில் புதிதாகவும் எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. இந்த புதிய எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில நாளைய தினமும் வரக்கூடிய கூட்டத்தொடர்லையும் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல்களையும் இப்போ திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கொடுத்துட்டு வராரு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.